ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் தெரியாத தமிழ் மக்களுக்கான வீடியோ பார்க்கலாமா? ஒன்றும் பெருசாக இல்லை. நான் ஜப்பானில் வந்தப்போ இந்த மாதிரி 10 வருஷமாக இருக்கேன், ஆனால் ஜாப்பனீஸ் தெரியல அப்படின்னு சொல்கிற மக்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பிக்குரிஷிமாஸ்டான்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். 10 வருஷமாக இருக்காங்க, ஆனால் பேசிக் டே டு டே லைஃப்பில் தெரிகிற வார்த்தைகள் கூட தெரியல. நான் ஜப்பானில் ஒரு 3 இயர்ஸில் இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஜேஎல்பிடின்ற எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமை மேக்ஸிமம் 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன் முடிக்கிறதுக்கு, N5லேருந்து N1. நான் ஜப்பானுக்கு வரதுக்கு முன்னாடி ஜப்பான் எங்கே இருக்குது, ஜப்பான்னா என்ன, IUAனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ N5 படிக்கும் போது தனுப்பிரியான்னு ஒரு சென்சே ஹெல்ப் பண்ணாங்க. N1க்கு நிக்கில் சென்சே ஹெல்ப் பண்ணாங்க. பேசிக் சொல்லி கொடுத்தாங்க, அட்வான்ஸ்டு இது 2க்கு மட்டும் கிளாஸ் எடுத்துட்டேன். இடையில நானே செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். N4 N2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 2 எக்ஸாமு கொடுத்தேன். ஸோ அதனால் என்னால் ஒரு 2.5 இயர்ஸில் படிக்க முடிஞ்சது. ஜேஎல்பிடி N1 கிளியர் பண்ணல, ஆனால் நேட்டில் N1 கிளியர் பண்ணிட்டேன். எல்லோரும் ஜேஎல்பிடி N1 விட நேட்டு தான் கஷ்டன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு நேட்டு ஈஸியாக இருந்துச்சு. மேபி ஜேஎல்பிடி நான் இன்னும் கொஞ்சம் நேட்டு கிளியர் பண்ணிட்டதுனால ஜேஎல்பிடி அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தேன்னா கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக ஜப்பான் மொழியை ஹிந்தி மாதிரி இருக்குது, தமிழ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஜாப்பனீஸ் சவுத் இண்டியன் லாங்குவேஜோட ஹட்ஸோனோட, அதாவது ப்ரொனன்சியேஷனோட ஒத்து போகும். ஆ இ உ ஏ ஓ அப்படின்றது எல்லா இதுலேயுமே இருக்கும். ஹிந்திலேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஆனால் தமிழில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அந்த எழுத்துமே கொஞ்சம் ஒத்து போகும். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட ஸ்கிரிப்டை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஹிரகானா, இன்னொன்று கத்தகானா, இன்னொன்று காஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹிரகானா எழுத்தை பார்த்திங்கன்னா ஆ இ உ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வரும். ஆ இ உ ஏ ஓ. இதோட ஆ பார்த்திங்கன்னா நம்ம தமிழோட கா மாதிரி இருக்கும். இதோட ஈ பார்த்திங்கன்னா தமிழில் ஈ போடும்போது அதோட ஹெட்டு மாதிரி இருக்கும். ஊவும் அதே மாதிரி இருக்கும். ஏவும் அதே மாதிரி 3 கோடு இருக்கும். ஓ காவோட ஒரு கோடை எடுத்த மாதிரி இருக்கும். இது ஹிரகானான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜப்பானுக்கான மொழி. ஜப்பானிய வார்த்தைகள்லாம் இதில் தான் இருக்கும். கத்தக்கானான்றது என்னென்னா, இப்போ ஃபாரின்லேருந்து சில வேர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ என் பேர் நிஷா. நிஷான்ற வேர்டு அவங்களோட ஹிரகானாவில் எழுத மாட்டாங்க. ஸோ ஜாப்பனீஸ் வேர்டு, ஜாப்பனீஸ் நேமை மட்டும்தான் ஹிரகானா அண்ட் காஞ்சியில் எழுதுவாங்க. ஃபாரினர் வேர்ட்ஸை கத்தக்கானாவில் எழுதுவாங்க. ஸோ அதுதான் அந்த நிஷான்றது. இப்போ இந்தியா அப்படின்னா, இந்தியான்ற ஒரு வேர்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்தோ அப்படின்னு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்கே நான் எழுதியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சியோட செகண்ட் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கத்தக்கானாவில் யூஸ் பண்ணுவாங்க.